ஹாய் வணக்கம் டியர் கஸ்டமர்ஸ், வெல்கம் டு நியூரல் ஆர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ், என்கொயரிஸ் அது எல்லாமே வந்திருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் கால்ஸ் வந்தாலும் சரி, என்கொயரி இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். மோர் தென் 90% மேலே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு கால் பிக் பண்ணியிருக்க முடியாது, இல்லைனா வந்து மிஸ்டு கால் பார்த்து கால் பண்ணியிருப்பேன், ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்க முடியாது, டிலே ஆகிருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எல்லாருக்குமே நான் வந்து சாரி. திரும்பவும் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வந்து நேற்று ஃபெஸ்டிவல் டைம் ஆனால் வந்து எப்படி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்ன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, யார் கால் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா, யார் ஆர்டர் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கில் போட்டவங்களுக்கும் இன்ஸ்டாவில் போட்ட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். யூடியூப்பில் போட்டது தான் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டிருப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்குறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் ரைசின்ஸு, நேட்டல் ரைசின்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1+1 500 கிராம், 250 கிராம் ப்ளஸ் 250 கிராம். ஸோ ரேட்டு சொல்லிடுறான் பாருங்கள். பாதாம் வந்து 500, கேஷ்யூ 600, பிஸ்தா 700, வால்நட் 800, ஃபிக் 1100, ஃபார் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 450, பிளாக் ரைசன்ஸ் 350, க்ரீன் ரைசன்ஸ் அதாவது நேட்டல் ரைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 375. வேறு ஏதாவது விட்டனான்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் சொன்னதில் ஒரு சிலருக்கு வந்து ரேட் அதிகம் தோணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் இது இருக்கலாம். பட் இப்போதைக்கு ரேட் அதிகம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் ரொம்ப 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 கம்மி. நான் கொடுக்குறது ஒரு பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லலாம் இப்போ கொடுக்குறது. ஸோ நான் கம்பேர் பண்ணி அதர் காம்படிட்டர்ஸோ இல்லை அதர் ரீட்டைல் ஷாப்பில் நான் வந்து கம்பேர் பண்ணி ரேட் கொடுக்குறேன். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டி சொல்லிடுறேன். வெளியிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ இல்லை நார்மலாக ஒரு ஷாப்லேயோ நீங்கள் வந்து ஒரு கிராசரி ஷாப் மாதிரி இதை கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் குவாலிட்டி கரெக்டான ஜென்யூனான ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி கொடுக்குறதே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய ஃப்ராட் தானோ, நிறைய சீட்டிங் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஆயில் எடுக்காதது, ஆயில் எடுத்தது, இதை நான் வந்து திரும்ப ஒவ்வொரு வீடியோஸ்லையும் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆயில் எடுத்தது, ஆயில் எடுக்காதுன்னு யார் சொன்னாங்களோ தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்து வாங்காதீங்க, கட் பண்ணி கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபோர்ஜரியாக தான் நான் பார்க்குறேன். ஆயில் எடுத்ததுன்னு ஒரு பாதாம் கிடையாது. பாதாமில் வெரைட்டி இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. 30க்கு மேலே வெரைட்டி இருக்குது பாதாமில். குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குவாலிட்டி இருக்குது. இப்போ ஒரே ஒரு வெரைட்டி நான் சொல்கிறது ஆல்மண்ட் அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஆல்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வரதால, அமெரிக்கா, கலிஃபோர்னியா இங்கேருந்து வரதுனால அதனோட வெரைட்டி அது. அதில் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், அதை விட பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் வெரைட்டி, இதுதான் வந்து குவாலிட்டி. ஸோ வெரைட்டினா அங்கேருந்து வர்றது தான். அப்புறம் இப்போ நம்ம இந்தியன்லேருந்து வர்றது, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேருந்து ஒரு பாதாம் வருது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சைஸ் வைஸாக பிரிக்கிறது, ஃப்ரெஷ்னஸ் வைஸாக பிரிக்கிறது, இதுதான் வந்து குவாலிட்டி. இதில் எந்த பாதாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ டாப் 2 பாதாம் தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு சிறந்தது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அமெரிக்கன் பாதாம், அமெரிக்கன், கலிஃபோர்னியா இதெல்லாம் ஒன்று தான். இந்த பாதாம் வந்து நல்லா சாப்பிடலாம். ரொம்ப 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 ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அது சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் பாதாம், அது வந்து மாம்ரா பாதாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு அப்படியே டபுள், ரொம்ப 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 இது ஹெல்த் கான்ஷியஸ், ரொம்ப நல்லது. பட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 10 மடங்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற பாதாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அது இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து சரியாக இருக்கும், ஹேர் ஆயிலுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வந்து மோஸ்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம செல்லிங் பண்ணுறோம். இது கன்சியூம் பண்ணுறதுக்கு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மற்ற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் சொல்லிட்டு இதை கொடுக்குறதுல ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுடுறாங்க. இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் எடுக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸை தான் பக்கம் வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எங்ககிட்ட தான் வந்து ஆயில் எடுக்காமல் பாதாம் இருக்கணும்னே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அப்போது ஆயில்லாம் இதுக்கு எடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரைஸ் இந்த கதை விட்டாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் மாடுலேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ரேட்
ஜெனுனாக இருக்கான்னு பாருங்கள், ரேட் கம்மின்னு பார்க்காதீங்க, குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன், குவாலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ கிவ் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி. ஐ சஜஸ்ட் ஃபார் மை பெஸ்ட்டு. நான் சஜஸ்ட் என்ன தான் பண்ணுவேன் 100%. ஏன்னா 7 இயர்ஸ் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது, இதை ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது, இது ரன் பண்ணியிருக்க முடியாது. அந்த விதத்தில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறேன். 7 வருஷமாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு குவாலிட்டி என் கஸ்டமர்ஸு 100% சொல்கிற ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் தான் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். சரி, நான் சொல்கிறோம் ரேட் சொல்லிட்டோம். இப்போ ரேட் ஆல்மண்ட் அமெரிக்கன் ப்ரீமியம் இது வந்து பார்த்திங்கன்னா 500 ½ kg. ஸோ காம்படிட்டாக நான் பார்க்குறத இது என்னோடய ஷாப் என்ன சொல்லிக்கிறேன், நீலா நட்ஸ் வெர்சஸ் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். இது வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க ½ kg 700 தராங்க, நம்ம வந்து 500 தரோம். கேஷ்யூ வந்து 600 தரோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 தராங்க. பிஸ்தா சால்ட் ப்ரீமியம் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நம்ம வந்து 700 தரோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1300 போடுறாங்க. வால்நட் கோல்டு ஸ்பிளிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 800 போடுறோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1180 போடுறாங்க. ஃபிக் ப்ரீமியம், ஃபிக்கு இது எல்லாமே ப்ரீமியம் தான், நான் ப்ரீமியம் சொல்லலை, இனிமேல் வந்து நார்மலாகவே சொல்லிக்கிறேன். 1100 போடுறோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1500 போடுறாங்க. இப்போ இன்னும் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஃபிக்கு. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அடுத்த வீடியோஸ் நான் ரேட் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் இந்த ரேட்டு தான், அது ஜெனுவனாக சொல்லிக்கிறேன். ஃபிக்கு சொல்லிட்டேன். பிளாக் ரைசன்ஸு 350. இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுற பிளாக் ரைசன்ஸ் 600 தராங்க. நான் சொல்கிறது எல்லாமே ½ kg. டேட்ஸ் மட்டும் தான் மாறணும், அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து நேட்டல் ரைசன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா 375 போடுறோம் ½ kg. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 680 போடுறாங்க. டேட்ஸு சாக்லேட் டேட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாட் டேட்ஸு 450. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸு போடல, டேட்ஸ் வேறு டேட்ஸ் தான் போடுறாங்க, அவங்களுக்கு 540 வருது. அதுக்கப்புறம் சஃபாவி டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 750 கொடுக்குறோம். இது டேட்ஸு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ½ kg கிட்டத்தட்ட வரும். 800 grams 400 grams ப்ளஸ் 400 grams 2 பேக்கெட் வந்துடும். ஸோ இவங்க கொடுக்குற சஃபாவி டேட்ஸ் 800 grams 450 grams ப்ளஸ் 450 grams ½ kg வந்து பார்த்திங்கன்னா 1160 தராங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 750 தரோம். ஸோ அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்க எவ்வளோ ரேட்டு தரோம். ஸோ இப்போ வந்து இதுதான் ஒரிஜினல், இதுதான் வந்து ஜெனுவன் ஆஃபர். இப்போ நீங்கள் யோசிச்சிங்க இது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை என்கொயரியே தேவையில்லை, நான் போடுறத நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். குவாலிட்டி 100% நல்லாயிருக்கும், நான் சொல்கிறதுல எதுவுமே இது கிடையாது. இதுதான் நம்ம குவாலிட்டி. நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணுறதோட ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ரேட் கரெக்டான ரேட், ஒரு ஃபேரான ரேட் இருக்குது. இப்போ வந்து ஃபேரான ரேட் கிடையாது, இது கம்மியான ரேட்டு தான். யூஸ்வலாக போகிறது தான் நம்ம ஃபேரான ரேட்டு, இது ரொம்ப 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 கம்மியான ரேட்டு இது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், என்னால் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும், பழைய வீடியோவில் சொன்னதான் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு பர்டிகுலர் டேஸ், ஒரு 1 வீக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days இல்லை ஒரு 2 weeks இந்த மாதிரி எவ்வளோ நாள் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ஓகே அப்படின்ற வரைக்கும் நம்ம கொடுக்கணும். இது திரும்ப நான் ஒரு வாட்டி குவாலிட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போடுற ஹனி, இது ஹனி சொல்ல மறந்துட்டேன். ஹனி வந்து பியூர், ஒரு 100% பியூர் ஹனி. இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃபாரஸ்ட் ஹனி 100% பியூர் ஒரிஜினல் ஃபாரஸ்ட் ஹனி. 1 kg வரைக்கும் கிடைக்குது. 150 gramலேருந்து 1 kg வரைக்கும் இது பாட்டில் எதுவாக இருந்தாலும் சேஃபாக டெலிவரி ஆகும். இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இழந்த மரம் பார்த்திங்களா, அந்த பூவிலேருந்து ஒரு தேன் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னா சவுதியில் கிடைக்குது. அங்கேருந்து தான் இதை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இயர்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து சீசன், அதிலேருந்து தான் எடுக்கிறது. இது வந்து ஹனினாலே நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணும், நம்ம ஹினார்கன்ஸு, கண், இந்த மாதிரி ஹேரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம் ஹனி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பியூரான ஹனி கிடைக்கணும், 100% ஒரிஜினலாக எதுவும் மிக்சிங் இல்லாமல் ஒரு ஹனி கிடைக்கணும். அது கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு சுகர் நேச்சுரல், அதில் ஆர்டிஃபிஷியல் சுகர் தான் சாப்பிடக்கூடாது. நேச்சுரல் சுகர் ஸ்வீட் இருக்கும்போது சாப்பிடலாம்.
அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடர் ஹனின்னு சொல்கிறது, இந்த இளந்த மரம், இளந்த பூத்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டயபெட்டிக் இருக்கிறவங்க நீங்கள் இது ஈஸியாக தாராளமாக சாப்பிட்லாம். தண்ணியில் 1 ஸ்பூன் கலந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லேயே இல்லை வார்ம் வாட்டர்லேயே கலந்து குடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பியூரான இது. அதுக்கப்புறம் சீட்ஸு நம்ம மற்ற நார்மல் ஒரு ஷாப்பர்ஸ் கொரிட்டல் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆன்லைனில் செல் பண்ணுறாங்களே, இந்த நாங்கள் எங்ககிட்ட தான் வந்து பாதாம், வேக வைக்காமல் பாதாம், வெந்த பாதாம், என்னது பாதாம் வந்து ஆயில் எடுக்காத பாதாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸு நம்ம போடுற குவாலிட்டி காட்டுறாங்க பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பாதாமுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை தெரியுதா இல்லையான்னு தெரியல. முந்திரிலேருந்து எடுப்போம் மேலேருந்து. இந்த முந்திரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ ஒயிட்டாக, இவ்வளோ கலர், இவ்வளோ சைஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் போடுறோம் நம்ம.